கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவளம் சமூக ஊடகம் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான காலை வேளையில் தூய ஆவியானவருடைய துணையை நாம் நாடுவோம். இந்த நாள் நம்முடைய வாழ்வுக்கு வெற்றிகரமானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கும்படி தூய ஆவியானவரை இந்த இடத்தில் வரவேற்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். இயேசுவே ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். தந்தையே ஆராதனை செய்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஆவியாரே ஆராதனை செய்கின்றேன். அருமையான வேளையில் இன்றைய மார்ச் 11 செவ்வாய்க்கிழமையுடைய மறையுரை, அதாவது நற்செய்தி வாசகமும் மறையுரையும் என்னவென்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என்னோடு இணைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6 அதிகாரம் 7 முதல் 15 வசனம் வரை. மத்தேயு 6 7 முதல் 15 வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில்
நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைக்கு இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுத் தருவதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்டார்கள். இயேசு ஜெபிக்க கற்றுத் தரும் முன் எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தார். நீங்கள் நன்றாய் பாருங்கள். அதாவது அன்றைய பரிசேயர்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன் அருவருப்பானதாக இருந்தது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கலாம். பரிசேயன் ஆயக்காரனுடைய உவமையில் அந்த பரிசேயன் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அந்த பரிசேயனை பார்க்கிறோம். லூக்கா 18:11 அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நான் திருடனாகவோ கொள்ளையனாகவோ விபச்சாரகனாகவோ இல்லை மற்ற மக்களைப் போல நான் இல்லாததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, பின்னால் இருக்கிறானே இந்த ஆயக்காரன், இந்த ஆயக்காரனை போல பாவியாய் இல்லாமல் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் எப்படி ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். அதாவது தன்னை உயர்வாக ஆண்டவர் முன் நிறுத்தி கொண்டு பிறரை இழிவானதாகவும் பிறரை தரம் குறைத்தும் பேசுகிற ஒரு ஜெபத்தை இந்த பரிசேய ஜெபத்திலே பார்க்கிறோம். அதனால தான் இயேசு சீடர்களை பார்த்து சொல்கிற, முதலில் நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளும் முன் எப்படி ஜெபிக்க கூடாது என்று கற்றுக்கொள்ளுங்கள். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் வெளிவேடக்காரரை போல ஜெபிக்க கூடாதுங்கிறார் இயேசு. வெளிவேடக்காரர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகை கூடங்களில் வீதியோரங்களில் நின்று இறைமக்கள் பார்க்க வேண்டுமென அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தங்கள் ஜெபத்தை மக்கள் பார்க்க, நாங்கள் ஜெப வீரர்கள், நாங்கள் பெரிய ஜெபத்தின் ஆழத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் பெரிய ஆட்கள் அப்படின்னு காமிக்கிற மாதிரி வீதியோரங்களிலும் பயணம் செய்கிற இடங்களிலும் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இயேசு அதை வெறுக்கிறார், மிக அதிகமாகவே அதை வெறுக்கிறார். நாம் கூட பார்த்துருக்கலாம், சில மதத்தினர் பிரயாணம் செய்யும்போது இப்போ ட்ரெயினில் ஒரு ஓரமாக உட்காந்து தொண்டை விரித்து ஜெபிப்பதை பார்ப்போம். சில இடங்களில் பொது இடத்தில் உட்காந்துக்கிட்டு ஜெபிப்பதை பார்ப்போம். ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் யாரும் அப்படி ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஆண்டவர் நம்முடைய செயல்பாடுகளை, வெளிப்புறமான அலங்காரங்களை, வெளிப்புறமான செயல்பாடுகளையோ இல்லை வெளிப்புறமாய் நாம் ஜெபிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. மாறாக நம்முடைய இதயத்திலிருந்து எழும் வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இயேசு எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லும்போது, நீங்கள் வெளிவிடக்காரரை போல ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தக்க ஜெபிக்கக்கூடாது. இவர்கள் என்ன செய்கிறாங்க? கைமாறு பெற்றுவிட்டார்கள். அப்போ இங்கே 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லும்போது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம். பிதற்றக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு என்னென்னமான செய்தேன், காணிக்கை கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், நான் என்னுடைய பொருளாதாரத்தில் 10 ஒரு பங்கை கொடுத்தேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் முன் போய் சொல்லி கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. பிதற்றல் ஜெபம், இது பேர் தான் ஏன் சொல்கிறார், பிதற்றல் ஜெபம். மிகுதியான வார்த்தைகள், சிலர் நினைக்கிறாங்க மிகுதியான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போனால் எனக்கு ஜெபம் கேட்கப்படும் என்று. ஒரு நாளும் அது கேட்கப்படுவதே இல்லை. பைபிளில் பார்க்கிறோம், யாயிர் என்ற ஒரு மனிதன் இயேசுவிடத்திலிருந்து ஒரே ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, என் பிள்ளை சாக கிடக்கிறாள், நீர் என் பிள்ளை மீது கைகளை வையும், அவள் பிழைப்பாள். இயேசு ஓகே நான் வருகிறேன் அப்படின்னு போனார், கையை வச்சார். தலித்தாகும் சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்துரு. அவ்வளோதான். ஒரு சிறிய ஜெபம், சிறிய வார்த்தை. இயேசு சிறிய வார்த்தை தான் பேசினார், அவ்வளோதான். அந்த குழந்தை உயிரோடு எழும்பினது. 100 தலைவர் ஒரு நாள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் பையன் சாக கிடக்கிறான். அப்போ இயேசு சொல்ல ஓகே நான் வரேன் போவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல, இல்லை ஆண்டவரே நீர் வர வேண்டாம், ஏனெனில் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி பெறவில்லை. எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறான். நான் சொன்னால் செய் என்றால் செய்வதற்கும், போ என்றால் போவதற்கும், வா என்றால் வருவதற்கும் 100 பேர் இருக்கிறான்.
ஆனால் அப்படி இருந்தும், இவ்வளோ அதிகாரம் மிக்கவனாய் நான் இருந்தும் உமக்கு முன் இல்லை, என்னுடைய வீட்டிற்கு நீர் வருவதற்கு நான் அந்த தகுதியை பெறல ஆண்டவரே. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய அந்த பையன் சுகம் அடைவான் ஆண்டவரே. ஆண்டவருக்கு மிக ஆச்சரியமாய் போய்விட்டது. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்க. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் பையன் சுகம் அடைவான். அந்த நேரமே அந்த பையன் சுகம் அடைந்தார். இயேசுவார், நீர் விரும்பிய வாரையும் உமக்கு நிகழட்டும். அவ்வளோதான், சுகம் உடனே கிடைத்தது. பர்த்திமே என்ற குருடன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும். இயேசு நின்று கேட்கிறார், என்ன செய்யணும் உனக்கு? நான் பார்வை பெற வேண்டும். ஒரே ஜெபம் தான், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஒரு சிறிய ஜெபம், ஆண்டவரே நீர் ஜெபித்து என் கண்களை திறந்து விடும், ஆண்டவரே என் கண்களுக்கு பார்வை தாரும். நீண்ட ஜெபமே பண்ணலை, ஆண்டவரே என் கண்கள் பார்வை பெற வேண்டும். அவ்வளவுதான், ஒரு சிறிய ஜெபம். இயேசு உடனடியாக அந்த காரியங்களை செய்தார். அப்போ ஆண்டவர் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், நீங்கள் பிதற்றி கொண்டே இருக்காதீங்க, வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க, அதிகமாக பிதற்றி கொண்டே இருப்பதனால உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்பது தவறான கருத்துக்கள். சிலர் நினைப்பாங்க, நான் ஜெபிச்சுட்டேன் எனக்கு கிடைக்கல, சரி ஆண்டவர் சித்தமோ அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போகிறவர்களும் உண்டு. ஆனால் இயேசு நமக்காக ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன ஜெபம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்று தருகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்காக தந்தையுடைய கண்கள் ஏக்கத்தோடு நோக்கி பார்க்கிறது. திருப்பாடல் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிற ஆண்டவர். இங்கே பார்க்கிறோம், இயேசு சொல்லிக் கொடுக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு நீங்கள் கூப்பிடும் போதே ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீது வருகிறது. நீங்கள் கூப்பிடுறீங்க, ஒரு தந்தையை பிள்ளை கூப்பிடு அப்பா அப்படிங்கும்போது பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் நான் தந்தை வேகமாய் திரும்பி பார்க்கிறார். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை தந்தையேன்னு கூப்பிடுங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு கூப்பிடும்போது அவர் பரலோகத்தை திறந்து உங்களை நோக்கி பார்க்கிறார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு அழகான ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, கடவுளை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமை, தந்தையே என்று கூப்பிடுகிற உரிமை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டுமே உண்டு. மீது எந்த மதத்திலும் அவர்கள் கடவுளை அப்பா என்று கூப்பிடும் உரிமையே இல்லை. அவர்கள் யாருக்கு அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நாம் மட்டுமே கடவுளை, சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுளை அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தந்தையை நம்முடைய தந்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தந்தையே என்று கூப்பிடும்போது அவர் நம்மை பார்க்கிறார். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. எப்பவுமே ஜெபிக்கும் போது நல்ல கவனிங்க, இயேசு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை பாருங்க. ஆண்டவர் நாம் புகழ வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டவரே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. நம்ம எல்லாமே எடுத்த உடனே ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய தேவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவின் முடிக்கிறோம். அது ஜெபம் அல்லது விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள். பவுலடியார் பிலிப்பியர் 4:6 சொல்லும்போது, நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாக உங்கள் ஜெபங்களை கடவுள்கிட்ட கொடுங்க அப்படின்றார். பாருங்க, நன்றியோடு கூடிய இறைவேண்டல். முதல்ல நீங்க நன்றி செலுத்தணும், பிதாவை நோக்கி நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளுக்காய் நன்றி. விண்ணை மண்ணையும் படைத்தவரே உமக்கு நன்றி. சர்வத்தையும் ஆள்பவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. எனக்காக யாவை செய்து முடித்தவரே நன்றி. எனக்காக தன் மகனை கொடுத்தவரே நன்றி. ஆண்டவரை புகழணும் முதல்ல. அதனால தான் இயேசு தம்முடைய ஜெபத்தின் முதல் வார்த்தை என்ன செய்கிறது? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. எசையா 6 பார்க்கிறோம், வானதூதர்களை பார்க்கிற எசையா இறைவாக்கினர் 5 சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபம் முதலில் தந்தையே என்று கூப்பிட்டோன்னு அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே அவரை நாம் என்ன வேண்டும்? புகழ வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாராருனோடனே, அவர் வந்து இறங்கினோடனே வாழ்க வாழ்கன்னு எத்தனை கோஷம் போடுகிறோம். அதை போல தான் நாம் தந்தையே என்று கூப்பிடும்போது அவர் வந்து விடுகிறார். உடனே நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவற்றை சொல்லி நன்றி செலுத்த வேண்டும். தாவீது சொல்லுகிறார் திருப்பாடல் 34:1, எக்காலமும் நான் ஆண்டவரை போற்றுவேன், எப்போதும் அவர் துதி என் நாவில் ஒலிக்குங்கிறார். அப்போ ஆண்டவரை புகழ்ந்த. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், உமது அரசு வருக, உமது ஆட்சி வருக. பைபிளில் பார்க்கிறோம், மத்தேயு 6:33, எல்லாவற்றிற்கும் மேலாக
ஆண்டவருடைய இறையாட்சி, ஆண்டவருடைய அரசை நாடுங்கள். ஆண்டவருடைய அரசை அவருக்கு ஏற்புடையதை நாடுகள், அப்பொழுது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ நீங்கள் ரெண்டாவது ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமது ஆளுகைக்குள் என்னை கொண்டு வாரும். ஆளுகை என்பது என்ன? ஆட்சி என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பின ஒரு வாழ்வு. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பின வாழ்வை நாம் ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறும். எங்கே நிறைவேறணும்? ஆண்டவரே, விண்ணுலகில் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, அதை போல என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும். தாவீதை குறித்து ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்லுகிறார், இவனை நான் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன். எரேமியா பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், திருநிலைப்படுத்தினேன். அப்போ அவர் ஒவ்வொருவரை குறித்து திரு சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பிறக்கும் போதே ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த சித்தம் நிறைவேற நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றும். அடுத்ததாக பார்க்கிறோம், இன்றைக்கு எங்களுக்கு தேவையான உணவை தாரும். நமக்கு எல்லா தேவை உணவு கிடைக்குது என்றாலும் நாம் அன்றாட உணவிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உணவை எனக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. நல்ல கவனிங்க, பிறருடைய குற்றங்களை நீங்கள் மன்னித்து ஜெபித்தால்தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நான் பிறர் மீது பகையும் வெறுப்பை வைத்து இந்த வசனத்தை ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபம் பிரயோஜனமற்றது. என்ன சொல்லுகிறோம்? நான் பிறர் குற்றங்களை மன்னித்தால் நீர் என் குற்றங்களை மன்னியும் என்று ஆண்டவர் முன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம் குற்றங்களை மன்னித்தது போல் நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க வேண்டும். சீடர்கள் பார்த்து சொன்னார், சோதனைக்கு உட்படாமல் இருக்க ஜெபியுங்கள். அப்போ சோதனைக்கு உட்படாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ளும், நீர் சோதிக்கப்பட்டதினால இயேசுவே எனக்கு நீர் உதவி செய்யும், சோதனைகள் தப்ப எனக்கு உதவிடும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும் போது சோதனைகள் எதுவும் உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாக்கிறார். தீயோனிடத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளும். அப்போ தீயோன் நம்மளை கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு காத்திருக்கிறான். ஆகவே அவனுடைய கைகளுக்கு தப்பும்படி ஆண்டவரே, சோதனைகளிலும் சரி தீயோன் கைகளிலிருந்து என்னை தப்புவிக்கும்படி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த அழகான நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் உன் பிள்ளைகளுக்குள் 100 மடங்கு பலனை தருவதாக, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இதன் வழியாய் கற்றுக்கொண்டு எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று கற்றுக்கொண்டு இவர்களை நீர் ஆண்டவரை ஜெப வாழ்க்கைக்குள் நடத்துவீராக. ஆமேன். அப்பா, இவர்கள் ஜெபிக்கும் போது தூய ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கவும், தூய ஆவியானவர் தாமே சொல்வண்ணா பெருமூச்சோடு இவர்களுக்கு பரிந்து ஜெபிக்கும்படி இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரம், இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.